செவ்வாய் தோஷத்தை நீக்கும் முருகன் பிரசித்தி பெற்ற முருகன் கோவில் அது எங்கு உள்ளது? அங்காரகன் எனப்படும் செவ்வாய் கிரகத்தின் அதிபதியாக இருக்கும் முருகப்பெருமானை வணங்குபவர்களுக்கு செவ்வாயால் ஏற்படும் பாதிப்புகள் அறவே நீங்கும் என்பதால் முருகனை வணங்குவது பெரும் சிறப்பாக கருதப்படுகிறது. அதையடுத்து முருகனின் சிறப்பு குறித்து இதில் நாம் தெரிந்து கொள்வோம். வாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். ஒருவருக்கு செவ்வாய் தோஷம் ஏற்படுவதால் திருமண தடைகள், தொழில் பாதிப்புகள், உறவுகளுக்கிடையே பிரிவினைகள், கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையின்மை, குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் போன்றவை ஏற்படும். செவ்வாய் தோஷம் ஒருவருக்கு ஏற்படுவதற்கு முக்கிய காரணமே முன் ஜென்மத்தில் செய்த தீய செயல்களும், சகோதர சகோதரிக்கு சேர வேண்டிய சொத்துக்களை அபகரித்து அவர்களை ஏமாற்றி மோசடி செய்வதாகும். மேலும் ஒரு இடத்தை அநியாய விலைக்கு ஏமாற்றி விற்பனை செய்யும் போதும் ஒருவருக்கு செவ்வாய் தோஷம் ஏற்பட காரணமாக இருக்கிறது. செவ்வாய் தோஷத்தின் வணங்கும் சடாச்சர முருகன் அது எங்குள்ளது? இவ்வாறாக ஒருவருக்கு ஏற்படும் செவ்வாய் தோஷத்தை நீக்கும் கோயில் எங்கு அமைந்துள்ளது? மதுரையில் இருந்து ராமநாதபுரம் செல்லும் சாலையில் 9 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிலைமான் அருகே இருக்கும் பசியாபுரத்தில் அருள் புரியும் சடாச்சர முருகனை தரிசனம் செய்து சிறப்பாக, அதாவது கோயிலில் உள்ளே சென்றதும் கல்யாண கோலத்துடன் இருக்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வரரையும் கல்யாண விநாயகரையும் கடந்து அங்கிருக்கும் சடாச்சர முருகனிடம் வேண்டினால் செவ்வாய் தோஷம் உடனடியாக தீரும் என்பது ஒரு நம்பிக்கை. அதேபோல செவ்வாய் தோஷத்தை நீக்கும் முருகனாக பழனி முருகனும் ஒரு வகையில் குறிப்பிடத்தக்கது. அங்கும் சென்றால் அவரும் உங்களுக்கு அருள் புரிவது குறிப்பிடத்தக்கது. ஏனெனில் செவ்வாய் கிரகத்தின் கதிர்வீச்சு பழனி மலை மீது அதிகளவில் வீசுவதன் காரணமாகவே நவபாசன முருகன் சிலையை போகர் பிரதிஷ்டை செய்து முருகனின் அருளை அங்கே நிலைநிறுத்தியுள்ளார் என்றும் ஸ்தல புராணமும் கூறுகிறது. இவ்வாறாக செவ்வாய் தோஷத்தை அந்த முருகன் கோயிலில் சென்று வணங்கினால் உங்களுக்கு செவ்வாய் தோஷம் முழுமையாக நிவர்த்தியாகும் என்பது ஒரு ஐதீகம். வணக்கம் நண்பர்களே. செவ்வாய் தோஷம் ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்பதை உங்களுக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். இந்த வீடியோவை ஷேர் செய்து அனைவரும் கண்டு மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.